இமயமலை சார்பை இந்த கானகத்தில் திருமணம் செய்ய வேண்டுமானால் தாலி வேணுமே, என்னையா பண்றது? நான் எங்கயா தாலி வாங்கிட்டு வர்றது? தாலி தாலி தாலிடா, தாலி வந்தான்னு தருவாங்க. தாலி என்ன என்னது? மிடுத்தை கயிறு இல்ல, கவுரு இல்ல, என்ன பண்றது? அங்க ஒரு பாரு, அங்க ஒரு கொடி ஓடுது பாரு. என்ன கொடி? என்ன கொடி? கட்டுக்கொடி. கட்டுக்கொடி தாலி, தாலி கட்டுக்கொடி. கட்டுக்கொடி இதெல்லாம் சரி பாரு. இது தாலியா? பரவாயில்லை. நம்ம நாட்டுல போய் தாலி இது சரி, இது தாலியை போச்சு. ஏயா காதல கழுத்துல எதுவுமே மூக்கல எதுவுமே நகையே இல்ல, எப்படி ஐயா தாலி கட்டுறது? அதெல்லாம் பாக்குறீங்களா? நெல்லிக்காய் அது இது இருக்குது, பனைமரம் இருக்குது. அந்த பனவாழை கிழிச்சு காதுக்கு வாழை போட்டுலாம், காதுக்கு மூக்கலாம். அப்படியா? சரி சரி. நான் மகனே, அண்ணியா மகனே, பிரபுதேவா, இப்ப திருமணம் நடக்கணும். இத பாருங்க, பொண்ணு காலத்துல தாலி கட்டி கட்டணும். நீ பொண்டாட்டியா ஏத்துக்க. அப்படி ஆகட்டுமாப்பா. வா இப்படி வா. எனக்கு வேணும். பெரியவர்களே, சபையோர்களே, தாய் தந்தைமார்களே, அதாவது என்னை வன்னியர் பிறந்து விட்டான். ஆமாம், வீர வன்னியனுக்கு திருமணம் செய்திருக்கிறோம். தேவர்கள் எல்லாம் கூடி இந்த வன்னியர் குல திலகமே வாழ்க, வன்னியர் குலமே வாழ்க என்று இதுல இருந்துதான் எல்லா இனங்களும் பிரிவு, ஜாதி மதங்கள் பிரிவு. அதனால் எல்லாரும் வந்து இவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போங்க. எல்லாம் போட்டு எடுத்து அவங்க நெத்தில வச்சு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போங்க. எல்லாரும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் அல்ல வாங்க. ஸ்ரீராம ராம ஜெயம். கந்தன் காலடியே வணங்கினான். அதிலே அமுச்சு விடுவான்.